அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த காணொலியில் நம்ம நிறுத்தல் குறிகள் எங்கே பயன்படுத்தணும் அப்படின்றத அடிப்படையாக வச்சு நமக்கு தமிழ் தகுதி தேர்வில் 2லிருந்து 5 வினாக்கள் கேட்குறாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம 8th தமிழ் புக்கில் இருக்குது. ஸோ இதில் கார் புள்ளினா என்ன, அரை புள்ளினா என்ன, முக்கார் புள்ளினா என்ன, முற்றுப்புள்ளினா என்ன, வினாக்குறி எங்கே வரணும், ஒற்றை மேற்கோள் குறி எங்கே வரணும், இரட்டை மேற்கோள் குறி எங்கே வரணும் அப்படின்றத நம்ம முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் முறையாக நம்ம வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நிறுத்தற் குறிகள் பற்றி பார்க்கலாம். நிறுத்தற் குறிகள். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது என்னதுங்க, கார் புள்ளி கொடுத்துருக்காங்களாங்க. ஸோ கார் புள்ளினா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம கமான்னு சொல்லுவோம்லங்க, இந்த கமாவை தான் என்னன்னு சொல்லி சொல்கிறாங்க, கார் புள்ளி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்த கமாவை நீங்கள் எந்தெந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. பொருட்களை எண்ணும் இடங்களில் கார் புள்ளி வரும். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். பொருள்களை எண்ணக்கூடிய இடங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல எல்லாமே நீங்கள் என்ன கொடுக்கணும், கமா கொடுக்கணும். அப்போ இங்கே நமக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லியிருக்காங்க, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இந்த 5ம் ஐந்திணைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோமாங்க. இதில் நீங்கள் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்குறாங்க. குறிஞ்சிக்கு அப்புறம் கமா, முல்லை கமா, மருதம் கமா, நெய்தல் கமா, பாலை, இப்படி சரிங்களா. ஸோ இது என்றது மாதிரி இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எண்ணும் இடங்களில் என்ன வரணும், கண்டிப்பாக கார்புள்ளி வரணும். அடுத்தது பாருங்கள், கடிதத்தில் விழிமுன் கார்புள்ளி வரணும். சரிங்களா, விழிமுன் அதாவது நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, ஒரு லீவ் லெட்டர் எழுதுவீங்க. லீவ் லெட்டர் எப்படி எழுதுவீங்க, அதாவது அனுப்புனர், பெறுநர், அதுக்கப்புறம் என்ன போடுவீங்க, மதிப்பிற்குரிய அம்மா இல்லாட்டி மதிப்பிற்குரிய ஐயா அப்படின்னு போடுவீங்களாங்க. இந்த மதிப்பிற்குரிய ஐயான்னு போட்டு என்ன பண்ணணும், கண்டிப்பாக கம்மா கொடுக்கணும். சரிங்களா. அதுக்கப்புறம் அதே மாதிரி இங்கே பாருங்கள், அன்புள்ள நண்பா, அன்புள்ள மனைவிக்கு, அன்புள்ள கணவனுக்கு, அன்புடைய அப்பாவிற்கு, சரிங்களா. ஸோ அன்புள்ள அம்மாவுக்கு, இந்த மாதிரி நீங்கள் ஒரு கடிதம் எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த என்னதுங்க, கடிதத்தினுடைய விழிக்கு முன்னாடி என்ன பண்ணணும், கார்புள்ளி கண்டிப்பாக இடம்பெறும். அடுத்தது பாருங்கள், வினை எச்சங்களுக்கு பின் கார்புள்ளி இடம். சரிங்களா. வினை எச்சம் அப்படின்னா நல்லா பாருங்கள், பொழிலன் தோட்டத்திற்கு சென்று, அந்த சென்று அப்படின்றது வினை எச்சம். சரிங்களா. எச்சம் அப்படின்னா முற்று பெறாதது தான் எச்சம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ பொழிலன் தோட்டத்திற்கு சென்றுக்கு அப்புறம் கமா வரணும். வாழை இலை பறித்து வந்தான். சரிங்களா. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக எழுதிடக்கூடாது, இந்த கமா கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா நிறுத்தற்குறிகள் கண்டிப்பாக நமக்கு தெரியணும், எந்த இடத்துல என்ன நிறுத்தற்குறி இடணும் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியணும். அப்போ பொழிலன் தோட்டத்திற்கு சென்று, சரிங்களா, அவன் என்ன பண்ணுறான், வாழை இலை பறித்து வந்தான். சரிங்களா, கமா கரெக்டாக கொடுக்கணும். ஸோ அப்போ வினை எச்சங்களுக்கு பின் கார்புள்ளி வரும். அடுத்தது பாருங்கள், மேற்கோள் குறிகளுக்கு முன் கார்புள்ளி வரணும். ஸோ இரட்டை மேற்கோள் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கமா கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, குழந்தை நிலவை பார்த்து நிலா நிலா ஓடிவா என்று பாடியது. சரிங்களா. ஸோ அப்போ குழந்தை நிலவை பார்த்துக்கு அப்புறம் கமா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இரட்டை மேற்கோள் கொடுத்துட்டு நிலா நிலா ஓடிவா, அந்த இரட்டைக்கோளை முடிவு பண்ணிவிட்டு என்று பாடியது. சரிங்களா. அடுத்தது பாருங்கள், முகவரியில் இறுதி வரி நீங்கள் ஏனைய வரிகளின் இறுதியில் கார்புள்ளி வரணும். சரிங்களா. நீங்கள் ஒரு விலாசம் எழுதுகிறீங்க, அதாவது ஒரு முகவரி எழுதுகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமா கொடுத்துட்டே கொண்டு போய் கடைசியாக நீங்கள் என்ன பண்ணணும், ஃபுல் ஸ்டாப் கொடுக்கணும். சரிங்களா. பாருங்கள், சா ஆண்டாள் கமா எண் 45 கமா காமராஜர் தெரு கமா திருவள்ளூர். சரிங்களா. ஸோ கடைசியாக வர்றப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கிறனா, நீங்கள் ஃபுல் ஸ்டாப் வச்சிடுறீங்க. சரிங்களா. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கார்புள்ளி. சரியா. அடுத்தது பாருங்கள், அடுத்தது நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, அரை புள்ளி கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அரை புள்ளினா ஒன்றும் கிடையாது, இப்படி புள்ளி வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், இப்படி ஒரு கமா போடுவீங்களா, அதுதான் அரை புள்ளி. அப்போ அரை புள்ளி என்ன சொல்கிறாங்க, ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடர்ந்து வந்தால் அந்த இடத்தில் அரை புள்ளி. நமக்கு கேள்வி கேட்குறதுல அதிகமாக எது தான் கேட்டிருக்காங்க அப்படின்னா அரை புள்ளி தான். ஒரு 50 வினாக்கிட்ட நான் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 40 வினா என்ன தான் எனக்கு நான் பார்த்தேன் அப்படின்னா அரை புள்ளி இடக்கூடிய தான் அவங்க கேட்டிருக்காங்க. சரிங்களா. அப்போ பாருங்கள், ஒரே எழுவாய் தான் பல வாக்கியங்கள் தொடர்ந்து வரக்கூடிய இடத்துல அரை புள்ளி இடம்பெறும். அப்போ எடுத்துக்காட்டு என்னது, கரிகாலன்
கங்கை வரை படையெடுத்து சென்றான். பாருங்களேன், அந்த இடத்துல என்ன இருக்குன்றதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிறணும். அப்போ கரிகாலன் கங்கை வரை படையெடுத்து சென்றான், கனக விஜயருடன் போரிட்டான். அப்போ இந்த இடத்துல வந்து கங்கை வரை படையெடுத்து சென்றானுக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஒரு அரை புள்ளி கொடுக்கணும். அதுக்கப்புறம் கனக விஜயருடன் போரிட்டான். சரிங்களா, ஒரே நபர் தான், ஒரே எழுவாய் தான், பல வேலைகளை அங்கே பார்க்குறாரு. சரிங்களா, ஸோ அந்த மாதிரி தொடர்ந்து வரக்கூடிய வாக்கியத்தில் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், அரை புள்ளி இடணும். அடுத்தது பாருங்கள், உடன்பட்டு வரணும், அட் த சேம் டைம் எதிர்மறை கருத்து, இந்த ரெண்டுமே ஒன்றாக வரக்கூடிய இடத்துல கண்டிப்பாக அரை புள்ளி இடணும். சரிங்களா, உடன்பட்டும் வரணும், எதிர்மறை கருத்தும் அப்படியே தொடர்ந்து வரக்கூடிய இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், அரை புள்ளி இடணும். பாருங்கள், நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான். அப்போ நல்லவன் வாழ்வான் அப்படின்றது உடன்பாடு, கண்டிப்பாக நல்லவன் நல்லா வாழ்வான். அடுத்து தீயவன் தாழ்வான் அப்படின்றது அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாங்க. ஸோ நல்லவன் வாழ்வான், தீயவன் கெட்டு போவான். ஸோ அப்படின்றப்ப இந்த இடத்துல கண்டிப்பாக என்ன வரணும், இங்கே அரை புள்ளி இடம்பெறணும். சரிங்களா, ஸோ திரும்ப சொல்கிறீங்க, அரை புள்ளி வந்து நமக்கு அதிகமாக கேட்டது எது அப்படின்னா அரை புள்ளி தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா, அடுத்தது பாருங்கள், அடுத்தது முக்கார் புள்ளி. ஸோ முக்கார் புள்ளினா ஒன்றும் இல்லைங்க, ஸோ மேலே ஒரு கோடு கீழே ஒரு கோடு. சரிங்களா, இதுதான் முக்கார் புள்ளி. ஸோ இந்த முக்கார் புள்ளி எங்கே வரணும் அப்படின்னா தொகை சொற்கள் சொல்கிறோமாங்க, முத்தமிழ், முப்பால், ஐம்பால், ஸோ இந்த மாதிரி முக்கணி, இந்த மாதிரி சொல்கிறோம்லங்க, இந்த மாதிரி வந்து தொகை சொற்கள் வரக்கூடிய இடத்துல கண்டிப்பாக முக்கார் புள்ளி இட வேண்டும். அந்த தொகை சொல்ல நீங்கள் என்ன பண்ணணும், விரித்து எழுதுவீங்க. பார்த்தீங்களா, இப்போ நம்ம கொடுத்துருக்கிறத பாருங்கள், உங்களுக்கு அழகாக புரியும். முத்தமிழ்னு கொடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, அது தொகை சொல். அப்போ அந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும், முக்கார் புள்ளி வரணும். அப்போ அதை விரித்து நம்ம எழுதணும், இயல்கமா இசைக்கமா நாடகம். சரிங்களா, அடுத்தது முற்றுப்புள்ளி உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். நம்ம வந்து ஒரு சொற்றொடர் இருக்குது, அந்த சொற்றொடருக்கு இறுதியில் கண்டிப்பாக என்ன பண்ணணும், முற்றுப்புள்ளி இட வேண்டும். சரிங்களா, கல்வியே மனிதனின் வாழ்வை உயர்த்தும். அப்போ அந்த இடத்துல உயர்த்தும்க்கு அப்புறம் முற்றுப்புள்ளி. அதுக்கப்புறம் பாருங்கள், சொல் குறுக்கங்களை அடுத்து முற்றுப்புள்ளி வரும். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறணுங்க. சரிங்களா, சொல் குறுக்கம்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு அதாவது இப்போ இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி. இதை வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஃபுல்லாக எழுதாமல் நீங்கள் அதை சுருக்கி எழுதணும்னு நினைக்கிறீங்க. பார்த்தீங்களா, அந்த மாதிரியான இடத்துல கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், முற்றுப்புள்ளி இட வேண்டும். ஊவன்னா முற்றுப்புள்ளி, அதாவது ஒன்றிய அப்படின்னா முற்றுப்புள்ளி, நடுநிலைக்கு நாக்கு அப்புறம் முற்றுப்புள்ளி, நிலைக்கு அப்புறம் முற்றுப்புள்ளி. இந்த மாதிரி வந்து சொல் குறுக்கங்களை அடுத்து கண்டிப்பாக முற்றுப்புள்ளி இடம்பெறும். சரிங்களா, திருவிக்கா, அதுக்கப்புறம் வந்து மா கா ஆ கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த இடத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதை வந்து நீங்கள் முற்றுப்புள்ளி இட வேண்டும். சரிங்களா, அடுத்தது பாருங்கள், பெயரின் தலைப்படுத்தை அடுத்து முற்றுப்புள்ளி வரும். இதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். நான் இனிஷியல் போடுறேன், நான் இனிஷியல் போட்டு தான் நேம் எழுதுவேன். அப்போ இனிஷியலுக்கு அப்புறம் கண்டிப்பாக என்ன வரணும், முற்றுப்புள்ளி வரணும். அப்போ நே தூ சுந்தர வடிவேலு. சரிங்களா, அப்போ நேக்கு அப்புறமும் தூக்கு அப்புறமும் என்ன தான் போட்டிருக்காங்க, முற்றுப்புள்ளி இட்டிருக்காங்க. சரிங்களா, இவ்வளோ தான் முற்றுப்புள்ளி. சரியா, அடுத்தது பாருங்கள், அடுத்தது நல்லா கவனிச்சுக்கிறணும். வினாக்குறிலாம் நமக்கு நல்லா தெரிஞ்சது தாங்க. ஏதாவது ஒரு கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல கண்டிப்பாக என்ன வரணும், வினாக்குறி இடம்பெறணும். அப்போ வினா பொருளை உணர்த்தக்கூடிய வாக்கியத்தினுடைய இறுதியில் வினாக்குறி இட வேண்டும். அப்போ சேக்கிழார் எழுதிய நூல் எது, திருக்குறளை இயற்றியவர் யார், பாரதியார் எங்கு பிறந்தார், இந்த மாதிரி வரக்கூடிய இடத்துல ஒரு வினா பொருள் இங்கே வருது. ஸோ அப்போ அங்கே வினாக்குறி இட வேண்டும். அடுத்தது பாருங்கள், வியப்புக்குறினா நம்ம இந்த மாதிரி ஆச்சரியக்குறின்னு சொல்லுவோம். சரிங்களா, வியப்புக்குறி அப்படின்றத நீங்கள் நல்லா கவனிச்சுக்கிறணும். மகிழ்ச்சியாக இருக்கும்போது, வியப்பாக இருக்கும்போது, அச்சம், அவலம், இரங்கல், இந்த மாதிரி வந்து நம்மளுடைய உணர்ச்சி இருக்குது பார்த்தீங்களாங்க, இந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய இடத்துல வியப்புக்குறி இட வேண்டும். சரிங்களா, என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், தமிழின் இனிமைதான் என்ன அப்படின்னா, ஆஹா தமிழ் எவ்வளோ இனிமையாக இருக்குது, ஸோ ரொம்ப வியப்பாக இருக்குது. அப்போ வியப்பு. பாம்பு அப்படின்னா வந்து என்னதுங்க, நமக்கு அச்சமாக இருக்கும். அடுத்தது, அந்தோ இயற்கை அழிகிறதே, அவலம், ஐயோ இயற்கை அழிகிறதே அப்படின்றது வந்து என்னதுங்க, அவலம். சரிங்களா, ஸோ வியப்புக்குரியை நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது பாருங்கள், அடுத்தது என்ன சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் நல்லா கவனிங்க. ஸோ வியப்புக்குறினா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மகிழ்ச்சியாக இருக்கும்போது, வியப்பாக இருக்கும்போது அச்சம், அவலம், அதுக்கப்புறம் வந்து இரங்கல். சரிங்களா, இந்த மாதிரி வந்து உணர்ச்சி பொருளை வெளிப்படுத்தணும். அடுத்தது ரொம்ப முக்கியமானது, ஒற்றை மேற்கோள்னால் இந்த மாதிரி வந்து நம்ம கொடுப்போமாங்க, இதுதான் ஒற்றை மேற்கோள் குறி. அப்போ இந்த ஒற்றை மேற்கோள் வந்து தனி சொல்லாக இருக்கலாம், இல்லாட்டி தனி எழுத்தை விளக்கி காட்டும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இடத்துல வரும். சரிங்களா, அதாவது தனி சொல்லையோ
தனி எழுத்தையே விளக்கி காட்டக்கூடிய இடத்துல வரும். அதுக்கப்புறம் இரட்டை மேற்கோள் குறிக்குள்ள ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒன்று சொல்ல வரக்கூடிய இடத்துலையும் என்ன இடம்பெறும்? ஒற்றை மேற்கோள் குறி இடம்பெறும். சரிங்களா? பாருங்கள், நல்ல என்பது குறிப்பு பெயரெச்சம் ஆகும். நல்ல அப்படின்றத பாருங்களேன், ஒற்றை மேற்கோள் கொடுத்துருக்காங்களா? இது வந்து என்னதுங்க? குறிப்பிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா? அப்போ நல்ல அப்படின்றது வந்து குறிப்பு பெயரெச்சம். அடுத்தது பாருங்களேன், இரட்டை மேற்கோளுக்குள்ளே உள்ள ஒற்றை மேற்கோள் வரும்னு சொன்னமாங்க. பாருங்கள், கூட்டத்தின் தலைவர் கமா போட்டுக்கிறணும். மேலே அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பிள்ளை. அப்போ அந்த சிறப்பித்து அந்த இடத்துல நீங்கள் சொல்கிறீங்களா? தலைப்பிள்ளை என்னும் தலைப்பில் பேசுவார். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கிறணும். அடுத்ததுங்க, இரட்டை மேற்கோள் குறி. சரிங்களா? இரட்டை மேற்கோள் பாருங்கள். இரட்டை மேற்கோள் பாருங்களேன், நேர்கூற்றுகளிலும் செய்யுளோட அடிகளையோ இல்லாட்டி ஒரு பொன்மொழியாக இருக்குது அந்த இடத்த குறிப்பிடணும் அப்படின்னா இரட்டை மேற்கோள். அப்போ வந்து ஒரு முக்கியமான செய்யுள் அடியாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு பொன்மொழியாக இருக்கலாம். இதெல்லாம் குறிப்பிடக்கூடிய இடத்துல கண்டிப்பாக என்ன இடம்பெறணும்? இரட்டை மேற்கோள் வந்து இடம்பெறணும். சரிங்களா? அப்போ எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்கள், திருவிகா. அப்போ திருவிகாவுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஃபுல் ஸ்டாப் உள்ளே வைப்பீங்களா? அதுக்கப்புறம் மாணவர்களிடம் கமா போட்டு இரட்டை மேற்கோள் போட்டு தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள் அப்படின்னு கூறினார். சரிங்களா? ஸோ இந்த இரட்டை மேற்கோள் வந்து எங்கே வரணும் அப்படின்றத நல்லா பார்த்துக்கிறணும். அவ்வளோதாங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான பகுதி. நீங்கள் இந்த பகுதியை ஃபுல்லாக வந்து பார்த்துக்கிறணும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்? நிறுத்தற் குறிகளில் காற்புள்ளி, அரைப்புள்ளி, முக்காற்புள்ளி, முற்றுப்புள்ளி, வினாக்குறி எல்லாத்தையுமே உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். மிக முக்கியமான பகுதிங்க. எல்லா வினாத்தாளையும் என்ன பண்ணுறாங்க? 3லேருந்து 5 வினாக்கள் கேட்குறாங்க. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக அந்த 5 வினாக்களுக்குமே எளிமையான முறையில் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இருக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாத்தையுமே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவுக்கு நல்லா லைக் கொடுங்க, நல்ல கமெண்ட் கொடுங்க. தொடர்ந்து உங்களுடைய வெற்றிக்கு என்றும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமி உறுதுணையாக இருக்கும். அனைவருக்கும் மிக்க நன்றி.